பொசிஷன்ல கிட்னி ஏஜென்ட்டுகள் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படணும், சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படணும். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கிட்னி திருட்ட தடுக்கணும்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலா சொல்றோம். அதே மாதிரி கடன் வறுமையின் காரணமா கிட்னி கொடுத்தவங்க இன்னைக்கு பல நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. அவர்களை அடையாளம் கண்டு அவங்க பெண்களா அதிகமா இருக்கறனால உடனடியாக தமிழக அரசு மருத்துவ உதவி இன்னைக்கு முக்கியமா அவங்களுக்கு தேவைப்படுது. எனவே மருத்துவ உதவி கிடைக்கணும், அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும்னு சொல்லி எங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலா நாங்க சுட்டி காட்டுறோம். அதே மாதிரி தமிழக அரசு சமீபத்துல இந்த கடன் கொடுப்பு சம்பந்தமான ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு, வலுக்கட்டாயமா. இன்னைக்கு சமீபத்துல கிட்னி கொடுத்தவங்க கிட்ட நாங்க கேட்கும் பொழுது, இன்னைக்கு குழு கடன், அவன் போய் வீட்டிலே உட்காந்துக்கிறான், நீ காசை கொடுத்தாதான் நான் போவேங்கிறான். இப்படி வலுக்கட்டாயமாக இன்னைக்கு கடன் வசூல் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு. எனவே அந்த கந்துவட்டி சட்டம், அதாவது வலுக்கட்டாயமாக கடன் வசூலிக்க கூடாதுங்கிற அந்த சட்டத்தை பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதியிலாவது முழுமையாக அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தின் வாயிலா கேட்கிறோம். அரசின் கொள்கையால் கடனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அடையாளம் கண்டு இன்னைக்கு கேரள அரசு ஒரு நிதி உதவி கடன் தள்ளுபடி திட்டங்களை நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குறிப்பாக முறைசாரா தொழிலாளிகளுக்கு இன்னைக்கு பள்ளிப்பாளையம் போன்ற பகுதியில ஒரு மாதம் 10 நாள் கூட இன்னைக்கு வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. அப்ப அவன் எப்படி வாழ்க்கை நடத்துவான்? எனவே முறைசாரா தொழிலாளிகளுக்கு வேலையும் சம்பளமும் கிடைக்கிறதுக்கு தமிழக அரசு எடுப்பது மூலம்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்ற கோரிக்கையை வைத்துதான் இன்னைக்கு இந்த சங்க சிஐடி சங்க சார்பிலும் டிஒய்பி சங்க சார்பிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும். தொடர்ந்து எங்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்து இவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வரை, அதே மாதிரி இவர்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கும் வரை இவங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தமிழக அரசுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். 2 பொசிஷன்ல கிட்னி ஏஜென்ட்டுகள் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படணும், சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படணும். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கிட்னி திருட்ட தடுக்கணும்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலா சொல்றோம். அதே மாதிரி கடன் வறுமையின் காரணமா கிட்னி கொடுத்தவங்க இன்னைக்கு பல நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. அவர்களை அடையாளம் கண்டு அவங்க பெண்களா அதிகமா இருக்கறனால உடனடியாக தமிழக அரசு மருத்துவ உதவி இன்னைக்கு முக்கியமா அவங்களுக்கு தேவைப்படுது. எனவே மருத்துவ உதவி கிடைக்கணும், அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும்னு சொல்லி எங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலா நாங்க சுட்டி காட்டுறோம். அதே மாதிரி தமிழக அரசு சமீபத்துல இந்த கடன் கொடுப்பு சம்பந்தமான ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு, வலுக்கட்டாயமா. இன்னைக்கு சமீபத்துல கிட்னி கொடுத்தவங்க கிட்ட நாங்க கேட்கும் பொழுது, இன்னைக்கு குழு கடன், அவன் போய் வீட்டிலே உட்காந்துக்கிறான், நீ காசை கொடுத்தாதான் நான் போவேங்கிறான். இப்படி வலுக்கட்டாயமாக இன்னைக்கு கடன் வசூல் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு. எனவே அந்த கந்துவட்டி சட்டம், அதாவது வலுக்கட்டாயமாக கடன் வசூலிக்க கூடாதுங்கிற அந்த சட்டத்தை பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதியிலாவது முழுமையாக அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தின் வாயிலா கேட்கிறோம். அரசின் கொள்கையால் கடனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அடையாளம் கண்டு இன்னைக்கு கேரள அரசு ஒரு நிதி உதவி கடன் தள்ளுபடி திட்டங்களை நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குறிப்பாக முறைசாரா தொழிலாளிகளுக்கு இன்னைக்கு பள்ளிப்பாளையம் போன்ற பகுதியில ஒரு மாதம் 10 நாள் கூட இன்னைக்கு வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. அப்ப அவன் எப்படி வாழ்க்கை நடத்துவான்? எனவே முறைசாரா தொழிலாளிகளுக்கு வேலையும் சம்பளமும் கிடைக்கிறதுக்கு தமிழக அரசு எடுப்பது மூலம்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்ற கோரிக்கையை வைத்துதான் இன்னைக்கு இந்த சங்க சிஐடி சங்க சார்பிலும் டிஒய்பி சங்க சார்பிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும். தொடர்ந்து எங்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்து இவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வரை, அதே மாதிரி இவர்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கும் வரை இவங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தமிழக அரசுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.